பேச்சுவார்த்தை டிராவில முடிஞ்சிச்சுன்னு சொன்னீங்க. இந்த முறை அடுத்த முறை சென்னை போய் ஒரு 4 நாள் மேல தங்கியிருந்தீங்க. அந்த முறை 4 நாள் தங்கியிருந்தேன் சென்னையில். இந்த ஊடக நண்பர்கள் படுத்திய பாடு கொஞ்சம் நஞ்சமல்ல. எங்கே போனாலும் அங்கே ஒரு 10 பேர் அவரும் நண்பர்களும் ஏன் கடுமையாக நடந்து கொள்ள வேண்டும். அதனால அவர்கள் கேட்கிற எதிர்பார்க்கிற அந்த எதிர்பாராத கேள்விகளுக்கு விடை சொல்லிவிட்டு வந்தேன். இப்பொழுது நீங்க கடந்த முறை பேச்சுவார்த்தை டிராவல முடிஞ்சுன்னு சொன்னீங்க. திரும்ப சென்னைக்கு 4 நாள் போயிருந்தீங்க. திரும்ப பேசுனீங்களா? குருமூர்த்தி உள்ளிட்டவர்களும் சந்திச்சீங்களா? பேசணும், பேசிக்கொண்டிருக்கிறோம், பேசிக்கொண்டே இருக்கிறோம். எப்பயா முடிவு வர்றது? முடிவு எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வரும். இல்லை, முடிவு என்ன வரல. உங்களுடைய வாழ்த்துக்களோடு அந்த முடிவு வரலாம். நீங்க வாழ்த்து தானே செய்வீங்க, வாழ்த்து செய்வீங்கல்ல. ஐயா, தந்தைய தினத்தில் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் உங்களிடம் மன்னிப்பு கேட்டாங்க. அந்த மன்னிப்பை நீங்க ஏற்றுக்கொள்ள எப்படி பாக்குறீங்க? ஏற்றுக்கிட்டீங்களா? இது மன்னிப்பு இல்லை அப்படின்றது பிரச்சனை இல்லை. அது நான் சொன்ன மாதிரி, நான் விரும்பிய மாதிரி என்னால் தொடங்கப்பட்ட இந்த கட்சி 96,000 கிராமங்களுக்கு நான் சென்று வளர்த்த இந்த கட்சிக்கு நான் சென்ற முறை சொன்னேன், மீண்டும் சொல்லுகிறேன். எத்தனை முறை வேண்டுமானாலும் எதைத்தான் சொல்லுவேன். இந்த கட்சிக்கு என் மூச்சிருக்கும் வரை நான் தலைவர். அவருக்கு என்னன்னா உங்களுக்கு தெரியும், செயல் தலைவர்னு கொடுத்துருக்கோம். இது கலைஞருடைய மறைந்த என் நண்பர் கலைஞருடைய வாணி. அவர் 94 வயசு வரைக்கும் சக்கர காலையில் இருந்துன்னு கட்சிக்கு தலைவராகவும் ஆட்சிக்கு தலைவராகவும் முதல்வர் இருந்தார். அப்பொழுது இப்பொழுது முதல்வராக இருக்கிற மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் முன்முணுக்கவில்லை. அப்பொழுது வேறு இந்த செய்திகளும் சொல்லவில்லை. நீங்களும் நண்பர்கள், பத்திரிகை நண்பர்கள் கூட்டம் கூட்டமாக போய் ஸ்டாலினை துரத்தவில்லை. ஆனால் நீங்கள் என்னை துரத்திக் கொண்டே இருக்கிறீர்கள். ஆனால் இப்பொழுது நானே உங்களை வலிய வரவழைத்து, ஏனென்றால் வியாழன் என்றால் உங்கள் நினைப்பு, உங்களுக்கும் என் நினைப்பு வரும். ஒரு வியாழக்கிழமை நாம் பார்க்குற வழக்கமாச்சு அப்படின்னு வந்திருக்கிறீர்கள். நீங்க கட்சியிலேருந்து நிர்வாகிகளை தொடர்ந்து நீக்கி அறிவிப்பு இருக்கீங்க, புதிய நிர்வாகிகள் நியமிக்கிறீங்க. அதே சமயம் அன்புமணி சார் வந்து அதே நிர்வாகிகள் தொடர்பாளர்கள்னு அவர் ஒரு கடிதம் அழைக்கிறாங்க. இது என்னோடு ஆதி காலத்திலிருந்து கிளை செயலாளராக, ஒன்றிய செயலாளராக, அப்புறம் மாவட்ட பொறுப்புகள் இதெல்லாம் ஏற்று ஏதோ ஒரு பொறுப்பு இருந்து தன்னலங்கருதாது தொண்டாற்றிய, மக்களுக்கு தொண்டாற்றிய, கட்சியை வளர்த்த அவர்களுக்கு தான் நான் ஒதுக்கப்பட்டவர்களுக்கு இந்த இப்பொழுது நான் அவர்களுக்கு பொறுப்புகளை, நல்ல பொறுப்புகளை கொடுத்திருக்கிறேன். நன்று இந்த பொறுப்புகள் நிலைத்து நீடித்து இருக்கும் என்றும் நேற்று அவர்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அதனால
அவருடைய அச்சத்தையும் போக்கியிருக்கிறேன். இது ஏதாவது தற்காலிக பொறுப்பா அப்படின்ற ஒரு அச்சம், இது நிரந்தர பொறுப்பு என்று அவர்களுக்கு சொல்லியிருக்கிறேன். உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் யார் சனிக்கிழமை தோறும் இரவு 8 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.